வணக்கம் யூஎஸ், வெல்கம் பேக். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா, ஒரு சில சீரீஸ் எப்பயுமே யூனிக்காக இருக்கும் ஒரு சில பிராண்டுக்கிட்ட இருந்து, இல்லையா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். இதை நான் சொல்லும்போது கொஞ்சம் ஒரு சிலர்லாம் ஆரம்பிச்சிட்டி ஐயான்னு கூட சொல்லலாம். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, நோக்கியாவோட என் சீரீஸ் யூனிக்கான ஒரு சீரீஸ், இல்லையா? இ சீரீஸ் யூனிக்கான ஒரு சீரீஸ். அவங்கக்கிட்ட மட்டுமா? சோனிக்கிட்ட கே சீரீஸ் கேமராவுக்கு மாசான ஒரு சீரீஸ், டபிள்யூ சீரீஸ் மியூசிக்கு கெத்தான சீரீஸ். ஸோ இப்படிலாம் இருந்தது. எல்லார்கிட்டேயுமே இந்த மாதிரி ஒரு யூனிக் சீரீஸ் இருந்தது. அந்த மாதிரி இப்பயும் இருக்கா ப்ரோ? இப்பயும் எல்லோரும் ஒரு யூனிக் சீரீஸ் மெயின்டைன் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். ஆனால் என்ன, நமக்கு வந்து சில சமயம் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா, விவோக்கு எடுத்துக்கிட்டோன்னா, விவோ X60 சீரீஸ் இப்போது ஃப்ளாக்ஷிப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து X50 சீரீஸ்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கு முன்னாடி வந்து கேமரா சென்ட்ரிக் அப்படின்னு சொன்னாலே எல்லாருமே வந்து வி சீரீஸ் தான் சொல்லுவாங்க விவோவில். ஸோ இப்படி தான் போயிட்டு இருந்தது. ஸோ இந்த மாதிரி ஓப்போவுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களோட கேமரா சென்ட்ரிக் லைன் அப் அப்படின்னு சொல்லணும்னா, இதுக்கு முன்னாடி வந்து எஃப் சீரீஸ் சொல்லியிருக்கலாம், இந்த மாதிரிலாம் போயிருக்கலாம். பட் நம்ம மனசில் நின்னது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபைண்ட் சீரீஸ் சொல்லலாம். ஸோ ஒரு பிராண்டுக்கும் வந்து அவங்களுக்குன்னு ஒரு ஃப்ளாக்ஷிப் இருக்கும், யூனிக்னஸ் இருக்கும். ஒரு ஃப்ளாக்ஷிப்போட ரோல் என்னென்னா, அந்த பிராண்டு இவ்வளோ நாளாக பண்ண R&Dயில் மக்களுக்கு என்ன புதுசாக கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதை வந்து கன்சியூமருக்கு எடுத்துகிட்டு வந்து ரெப்ரசென்ட் பண்ணுற ஒரு டிவைஸ் தான் ஃப்ளாக்ஷிப்பு. ஸோ அப்படி இருக்கும்போது ஃபைன் சீரிஸ் வந்து எல்லாராலையும் வாங்க முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அது எப்பயுமே வந்து ரொம்ப காஸ்ட்லியான ஒரு பிளேஸில் தான் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, ஃபைண்ட் எக்ஸே வந்து 60-70,000 இருந்ததுன்னு நினைக்கிறேன். அந்த டைமில் மற்ற ஃப்ளாக்ஷிப்ஸே அவ்வளோ காஸ்ட்லி கிடையாது. ஐஃபோன் மேபி அந்த ப்ரைஸில் இருந்திருக்கும். ஏன்னா நீங்கள் ஐஃபோன் 10 டைம்லேருந்தே 1 lakh கிட்ட போயாச்சு. பட் அதே சமயம் ரெனோ சீரிஸ் இன்ட்ரடியூஸ் ஆச்சு. ஒரு புது ஹோப் கிடைக்குது. ஏன்னா OnePlusல நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த டைமில் வந்து 7 Pro வருது பாப்அப் கேமராவோட. ஆனால் உங்களுக்கு ரெனோ 10X எப்படி இருக்குன்னா, ஷார்க் ஃபின் பாப்அப் மெக்கானிசம்னு சொல்லிட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஸ்டைலாக யூனிக்காக இருந்தது. அதே சமயம் அதே ரெனோவில் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், 5X ஆப்டிக்கல் ஜூம் ஆப்ஷனோட வந்தது. ப்ரைஸ் டேக் எடுத்திங்கன்னா 39,990 லான்ச் ஆச்சு. ஒரு நல்ல ஆப்ஷனாக தெரிஞ்சுது. ஏன்னா OnePlusோட ஃபோன்லேயே அவ்வளோ ஃபீச்சர்ஸ் இல்லைங்க. ஆனால் அதே ப்ரைஸ்க்கு வந்து ரெனோ 10X மாஸ் பண்ணிட்டு போச்சு. 5X ஆப்டிக்கல் என்ன, 48 MP பிரைமரி சென்சார் என்ன, அப்புறம் 8 MP அல்ட்ரா வைடு ஆப்ஷனு, இந்த மாதிரிலாம் இருந்தது. ஸோ அந்த ஹோப்பை வந்து ரெனோ அப்படியே கண்டினியூ பண்ணிச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா அதை பார்க்கும்போது செம கிரேஸாக இருந்தது. எப்படின்னா, இதே ப்ரைஸுக்கு மற்ற யாருமே இந்த அளவுக்கு கொடுக்கலையே. ஏன்னா இப்போ P30 Pro எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், காஸ்ட்லி. வேறு யாருமே இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்குள்ளே இல்லை, அதாவது 40,000க்குள்ளே. ஸோ அந்த இமேஜை வச்சுருந்த ரெனோ அப்படியே இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரேணுகா அப்படி இல்லை. ரேணுகாவை கொஞ்சம் கொஞ்சமாக கழுதை தெஞ்சு கட்டெரும்பாக்கிட்டாங்க. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னென்னா, ரெனோ 2 வருது 730Gயோட. செம ஷாக்கு. இப்போ தானே ரெனோ 10X வந்தது. சரி, கொஞ்ச நாளில் நீங்கள் ரெனோ 2 விட்றீங்கன்னா, நாங்களாம் என்ன நினச்சோம், 855+ வரும் போல் ஒரு ஃபோன் வரும் போல் இருக்குது. இதில் வந்து 5X ஆப்டிக்கல் ஜூம் தானே இருந்தது, அதில் பாரு 10X ஆப்டிக்கல் ஜூம் இருக்கும் அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன். பட் உபதி மூமெண்ட் தான், ஆஃபன் நமக்கு கிடைக்கிறது தானே. ஸோ அப்படி இருந்த ரெனோ 2 ஆச்சு. ரெனோ 2F என்னென்னமோ சீரீஸ்லாம் வந்தது இல்லையா, 2Zலாம். கம்ப்ளீட்டாக அந்த யூனிக்னஸே மிஸ் ஆகிடுச்சு. எதுக்காக வந்ததுன்னு யாருக்குமே புரியல. அப்படி ஆகிடுச்சு ரெனோ சீரீஸு. இப்போது சமீபத்தில் எடுத்துக்கணுன்னா, இப்போ ரெனோ 3 Pro நல்ல டிசைன், பட் P95 நினைக்கிறேன், சரியா? அதுவும் என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க நிலமையில தான் இருந்தது ரெனோ 3 Pro. அப்புறம் ரெனோ 4 Pro வந்தது. ரெனோ 4 Pro 720G ரைட்டு. 855லேருந்து தேஞ்சி எங்கே வந்து நிற்கிறாங்க பாருங்கள். 730G, அப்புறம் P95, சரி, அதுக்கப்புறம் 720G. சரி, ஏதோ சொல்ல வராங்க, சரி சொல்லிட்டு போட்டோம். இவங்க என்ன சொல்கிறாங்க, அப்போது ரெனோ சீரீஸில் வந்து டிசைன் தான் நாங்கள் செம்மையாக காட்டுவோன்ற மாதிரி ஒரு இமேஜ் கிரியேட் ஆச்சு. அப்புறம் 5 Pro வந்தது. 5 Proவில் பார்த்தா சரி டிமென்சிட்டி 1000+ன்னாங்க. ஓகே, மறுபடியும் வந்து இப்போ 855, 860 லெவலுக்கு போயிட்டாங்க. 865க்கு மிட்டு பவர் வைஸ் பார்க்கும்போது, பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போதுன்னு தோணுச்சு. ஆனால் சக்ஸஸிவாக இவ்வளோ சூன், அதாவது 6 months ஒன்ஸ் வந்து ரெனோ வருது. பட் ரீசனபிளாக வருதா அப்படிங்கிற கேள்விக்கு சத்தியமாக பதிலே இல்லை. ஸோ நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோ மூலமாக பார்க்க போகிறோம். எப்படி இருந்திருக்கு, எப்படி ஸ்பெசிஃபிகேஷன் மாறி இருக்குது, இதை பற்றி நீங்கள் கன்க்ளூஷனில் உங்களோட கருத்தை நீங்கள் சொல்லலாம். ஸோ பார்த்துடலாமா? போஸ் நாய்க்குட்டியோட வணக்கம் வியூவர்ஸ். சரியான ஃபீல் பார்க்கலாமா? ஹலோ 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 ரைட்டு. இது வந்து ஒரு ஓப்போ ஃபேன்ஸ் மனசை மட்டும் புண்படுத்துறதுக்கான ஒரு பதிவு கிடையவே கிடையாது. இது எதுக்காகனா, எல்லாருக்கும் ஒரு அவேர்னஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிரியேட் ஆகணும், அதுக்காக தான். ரைட்டா? பேசிக்காக பாருங்களேன், ஓப்போ ரெனோ 4 Pro இது வந்து இந்த டேட்லாம் நமக்கு ரொம்ப எக்ஸாக்டாக தெரியணும்னு அவசியம் இல்லை. அது எப்போயோ லான்ச் ஆகிட்டு போயிட்டு போகுது. இப்போது ரெனோ 4 Pro, ரெனோ 5 Pro, ரெனோ 6 Pro, இல்லை 5 Proவும் 6 Proவும் நம்ம ஊரில் 5G, சரியா? என்ன தான் டிஃப்ரென்ஸு அப்படின்னு பார்க்கலாமேன்ட்டு தான். ஏன்னா இப்போது 5 Proக்கும் 6 Proக்கும் 6 month கேப்பு. ஸோ பேசிக்காக வெயிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஒரு வெர்ஷன்லேயும்.
அதுக்கு காரணம் என்னவாக இருக்கும், பேட்டரி இன்க்ரீஸ் ஆனனால கூட இருக்கலாம், அப்புறம் பில்டு மெட்டீரியல்ஸ் மாறி இருக்கலாம், அப்புறம் கேமரா சென்சார் ஒரு ரீசனாக இருக்கலாம், அப்படிலாம் இருக்கலாம். ஸோ இதில் டிஸ்பிளே பாருங்களேன், 6.5 இன்ச்சு 6.55 இன்ச்சு 6.55 இன்ச்சு மாற்றலை. சூப்பர் அமோலட் இதுவும் சூப்பர் அமோலோட தான் இருக்கும். அமோலட்னு போட்டு HDR+, HDR10+, HDR10+ எல்லாம் ஒரே பேனல் தான் பாருங்கள். கிட்டத்தட்ட பெரிய டிஃப்ரென்ஸே இல்லை. 500 நிட்ஸ் பிரைட்னஸ், இங்கே வந்து பீக் பிரைட்னஸ் HDRக்கு இந்த மாதிரி போட்டிருக்காங்க, இங்கே HDRக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் கார்னிங் ஒர்லா கிளாஸ் 5, கார்னிங் ஒர்லா கிளாஸ் 5. அப்போ ஒரே ஃபோன் தானே, அந்த ஃபோனை தான் நீங்கள் திரும்ப என்ன பண்ணுறீங்க, போர்டு மட்டும் மாற்றி எங்கள் கையில் கொடுத்துட்ருக்கீங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இனிஷியலாக 4 Pro வந்து 720Gல வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து டெமென்சிட்டி 1000+ல 5 Pro வந்தது, நம்ம எல்லோரும் பார்த்தோம். அடுத்து இப்போ 1200 டெமென்சிட்டியில் வந்திருக்கு. ஓகே, இதில் பியூட்டி என்னென்னா 1000+ வந்து ஸ்னாப்ட்ராகன் கம்பேர் பண்ணும்போது பர்ஃபார்மன்ஸில் கொஞ்சம் கெத்தான ப்ராசஸர் தான், அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம் ப்ரைஸ் வைஸ் பார்க்கும்போது. ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி இருந்ததுன்னா 34,000 35,000 ப்ரைஸ் ஆயிருந்தது ப்ரோ. ரெனோ 4 Pro டைம்லேயே அப்படி தான் இருந்தது. 5 Proவும் அதே ப்ரைஸ் தான். இப்போது 6 Pro வந்து கிட்டத்தட்ட 40,000 போய் தொட்டுருச்சு, 39,990. இதில் என்னென்னா 39,990 இவங்க ஏன் போய் தொட்டாங்க அப்படின்னும் போது எனக்கு என்ன சந்தேகம்னா, ஒருவேளை நார்டு 2 தான் காரணமாக இருக்குமோ அப்படின்னு ஒரு டவுட். ஏன்னா நார்டு 2வும் 1200 டெமென்சிட்டியோட தான் வரப்போகுதுன்றது நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் இல்லையா? ஸோ அது கூட காரணமாக இருக்குமான்னு தோணுச்சு. அப்புறம் இங்கே பாருங்கள், 8GB 128GB 8GB 256GB, இப்போ 8GB 128GB 12 to 56. இப்போ கடைசியில் அதே தான். இப்போ இந்த UFS 2.1 பதில் UFS 3.1, இது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு. கேமராவை பொறுத்த வரைக்கும் 48 மெகாபிக்சல்லேருந்து 5 Proவில் 64 மெகாபிக்சலுக்கு வந்தது. இப்போ அதே 64 மெகாபிக்சல் தான் இப்பயும் இருக்குது. மீதி சென்சார்லாம் பார்த்தீங்கன்னா வெறுத்து போயிடுவீங்க. 822 822 822. அதோட ட்விஸ்ட் என்னன்னு தெரியுமா, அப்படியே ஃப்ரண்ட் கேமராவுக்கு போனீங்கன்னா எதுக்கு மாற்றிக்கிட்டு போதும் அப்படி இருக்குது. ஸோ இதில் ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நமக்கு மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் மேலே டிஸ்பிளேலே பார்த்தீங்க இல்லையா, சின்ன இன்ஃபர்மேஷன்ஸ் சில சமயம் என்டர் பண்ணும்போது மிஸ் பண்ணியிருப்பாங்க. மற்றபடி ஐடென்டிக்கலாகவே இருக்குது, உங்களுக்கு பெரிய சேஞ்சே இல்லை. எதுக்காக திரும்ப ரெனோவேட் பண்ணுறாங்க, அதாவது ரெனோ அப்படியே தான் இருக்குது, ரேணுகமில் எந்த சேஞ்சும் இல்லை. கிட்டத்தட்ட ப்ராசர் மட்டும் மாற்றிக்கிட்டு இருக்காங்க. மற்றபடி கேமராவாக இருக்கட்டும் எதுலேயுமே பெரிய சேஞ்சே இல்லை. கிரவுண்ட் பிரேக்கிங்காக ரெனோ வந்துருக்குடா, ரெனோ 6 Pro வந்திருக்கு, வேறு லெவலில் இருக்க போது, இதை கண்டிப்பாக எல்லோரும் வாங்கணும், அந்த மாதிரியான எண்ணம் ஏற்படுத்துகிற மாதிரி எதுவுமே இல்லை. அப்படி யாராவது வந்து இது வாங்கலான்னு சொன்னாங்கன்னா அது நீங்கள் தெரிஞ்சுக்கணும்ல, அதுக்காக தான். பல வருஷமாக ரேணுகா அப்படியே தான் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். ஸோ இந்த இடத்துல இன்னொன்று பாருங்கள், 65 வாட் சார்ஜிங் 65 வாட் சார்ஜிங் 65 வாட் சார்ஜிங். ஆக்சுவலாக 65 வாட் சார்ஜிங் இருக்கிறதே பெருசு தான், அதனால் நம்ம அதை பற்றிலாம் பெருசாக பேச போகிறதில்ல. பட் அதுதான் இருக்குது. பேட்டரி மட்டும் பார்த்தீங்கன்னா 4000 mAh இருந்தது வந்து 4350 4500க்கு மாறி இருக்குது. ஸோ பேசிக்காக இதெல்லாம் தான் சேஞ்சஸ்ஸு. அதே சமயம் தலைவர் இங்கே இவரை கன்சிடர் பண்ணணும், அதுக்காக தான் எடுத்து வச்சுருந்தேன். இது சும்மா பில்டப்புக்கு ஷோ ஆஃப் பண்ணணும்ல, அது வேறு லெவல் டைம் லைனே வேறு. கிட்டத்தட்ட 10 வருஷம் டிஃப்ரென்ஸ் இருக்கும் இல்லையா? சரி, 2019 ரெனோ நாம் பேசின மாதிரி தான் 855 பவர்டு வேறு லெவல் ஃபோனு சீரியஸாக மாஸ் பண்ணாங்க. அந்த ஷார்க் ஃபின் வேறு இல்லையா, பாப்பப் ஃபோனோட டிசைனாக இருக்கட்டும் எல்லா ஆஸ்பெக்ட்டுமே கெத்தாக இருந்தது. இத்தனைக்கும் அது வந்து எவ்வளோக்கு ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்கன்னா 39,990. அந்த 39,990க்கும் இப்போ வந்திருக்கிற இந்த 39,990க்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? ஏன் இப்படி நடக்குது? இதன் மூலமாக அவங்க என்ன சொல்ல வராங்க, ரெனோ சீரீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதோட வேல்யூ டெப்ரிஷியேட் தான் ஆகிட்டுருக்கு. ஸ்பெசிஃபிகேஷனாக இருக்கட்டும், யூசர் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும், பில்டு குவாலிட்டியாக இருக்கட்டும், ஃபீச்சர்ஸாக இருக்கட்டும், எல்லாமே கம்மியாகிட்டு தான் இருக்குது. இப்போ ஓப்போ மட்டும் என்ன தான் சொல்ல வராங்க, ரெனோ சீரிஸ் இப்படி தான் ஆகுங்க, போக அது கழுதையாக தான் தேஞ்சு கட்டருமா தான் போகும் அப்படின்னா அது எதுக்கு? இப்போ Find X சீரிஸும் இப்போ அப்படி தானே போயிட்டுருக்கு. ஃபஸ்ட்டு Find X வரும்போது அதுக்கு ஒரு இன்னோவேட்டிவ் சீரிஸ்னாலே ஃபைன் சீரிஸ் சொன்னாங்க. Find X சீரிஸாகவே இன்னோவேட்டிவாக இருந்தது. பாப்பப் மெக்கானிசமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக கொண்டு வந்திருந்தாங்க. ஃபுல் டிஸ்பிளே வேறு யாருமே அப்போ பண்ணல, அந்த மாதிரி ஒரு ஃபீல், பெசல்ஸே இல்லாத மாதிரி ஒரு ஃபோன். Find X2 வந்தது. X2 ப்ராமிசிங்காக இல்லை உண்மையாக சொல்லணும்னா. X2ஓட X2 Pro சூப்பராக இருந்தது. பட் X2 Pro இந்தியாவுக்கு இல்லை. இப்போ X3 Pro பார்த்துருப்பீங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு டிசைன். சீரியஸாகவே ஓப்போவோட R&D அவங்க பண்ண புதுசாக எல்லாமே, அதாவது புதுசாக ஏதாவது ஒன்று வந்து மார்க்கெட்டில் புகுத்தணும்னு நினச்சாங்கன்னா அதை ஃபைன் சீரிஸ் மூலமாக தான் அவங்க இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. இதே மாதிரி தான் ஷாமியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மிக்ஸ் சீரிஸ் மூலமாக தான் அதை வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன் வந்து மக்கள் மனசில் விதைச்சிட்டு இந்த மாதிரியான ரெனோ சீரிஸை ஏன், அதாவது ரெனோக்கு எப்படிப்பட்ட ஒரு இமேஜ் இருந்தது இப்போ எப்படி போய் நிற்குது அப்படிங்கிறத நினைக்கும் போது தான் வருத்தமாக இருக்குது. பார்த்தாலே தெரியுதுல, 855 1200. இப்போ ஓகே, டிமென்சிட்டி 1200 கூட நம்ம குறை சொல்ல முடியாது, கேப்பபிள் ப்ராசஸர் தான். பட் இப்போ 855 பவர்டு, அதே சமயம் இப்படிப்பட்ட கேமரா செட்டப்போட வந்த ஃபோனு இப்போ எப்படி போயிட்டுருக்கு பாருங்கள். அதே ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இந்த ஃபோனு இங்கே பாருங்கள், 48 MP பிரைமரி ஷூட்டரு, 64 MP பிரைமரி ஷூட்டர். இதை பற்றி நமக்கு பிரச்சனையே கிடையாது, உங்களுக்கே தெரியும். ஆக்சுவலாக சென்சார் சைஸ் தான் மேட்டர்ஸ் அப்படின்னும் போது கிட்டத்தட்ட ஐடென்டிக்கலாக இருக்குது சென்சார்லாம். 1/2.0 இன்ச்சு 1/2.0 இன்ச்சு விடுங்க.
பிடிஎஃப், லேசர் ஆட்டோ ஃபோக்கஸ் எல்லாம் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. ஓஏஎஸ் எங்கே அதெல்லாம் காணும், ஒருவேளை இவங்க மிஸ் பண்ணிட்டாங்களா அப்படின்னு யோசிக்க தோணுது. பட் இவ்வளோ ஃபீச்சர் ரிச்சாக இருந்திருக்கு. 13 மெகா பிக்சல் பாருங்கள், பெரிஸ்கோபிக் செட்டப்பு, ஆப்டிக்கல் 5x ஜூமு, அதெல்லாம் இங்கே அதெல்லாம் கிடையாது. 8 MP அல்ட்ரா வைடு. என்ன இதில் மேக்ரோ இல்லைங்க, அப்புறம் டெப்த்துக்குன்னு ஒரு சென்சார் இல்லைங்க. அது எல்லாமே வந்து சாஃப்ட்வேர் வச்சு உங்களாலே பண்ண முடியும். ஏன்னா கடந்த 4-5 வருஷமாக எல்லாருமே இப்போ வந்து டெப்த்துங்கிற ஒரு விஷயத்தை நல்லாவே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஷவுமி மோகண்டு எல்லாரும் உங்களுக்கே தெரியும், சிங்கிள் கேமராலே மாஸ் பண்ணுறாங்க. பிக்சலை நான் இந்த இடத்துக்கு கூட்டே வர மாட்டேன். ஏன்னா அந்த இடத்த தக்க வச்சுக்கிட்டாங்க பிக்சல் இன்னை வரைக்கும் சொல்லணும்னா. ஏன்னா கம்ப்யூட்டேஷனல் ஃபோட்டோகிராஃபி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம மனசில் இன்றைக்கி பதிய வச்சிருக்கிறது யார் அப்படின்னு யோசிச்சா கண்டிப்பாக அது வந்து கூகுள் தான் இல்லையா? ஸோ அவங்களுக்கு நிகரெல்லாம் யாராலையும் வர முடியுமா அப்படின்னு கேட்டால் இனிமேல் தான் எல்லாரும் ட்ரை பண்ணி வரணும். பட் எல்லாருக்குமே வந்து இந்த அளவுக்கு சாஃப்ட்வேர் அல்காரிதம் இருக்குமா அப்படிங்கிறது கேள்விக்குறி தான். பார்க்கலாம். ஸோ இப்படி தான் போயிட்டுருக்கு ரெனோ சீரிஸ் பொறுத்த வரைக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமேன்ட்டு தான் இந்த கம்பாரிசனே முக்கியமாக ரெக்கார்ட் பண்ணி வச்சேன். ஸோ இப்போ உங்களுக்கு என்ன தோணுது, எந்த வகையில் வந்து இப்போ இம்ப்ரூவ் ஆகுது மார்க்கெட்டு? சீரியஸாகவே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா இல்லையா? இங்கே சின்ன சின்ன விஷயத்தை நீங்கள் பார்க்கும்போது கூட உங்களுக்கு தெரியும். ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்கா? ஸோ நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து கம்மியாகிட்டே போகுது, ஆனால் ப்ரைஸ் மட்டும் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது. இது எந்த வகையில் வந்து நியாயம்னு எனக்கு தெரியல. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி வேறு ஏதாவது ஃபோன் வந்ததுன்னா இதுக்கு முன்னாடி என்னென்ன ஃபோன் வந்திருக்கு அதெல்லாம் பற்றி நம்ம அனலைஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ உங்களோட கமெண்ட்ஸுக்காக கண்டிப்பாக நான் வெயிட் பண்ணுவேன். கீழே நான் கமெண்ட் செக்ஷன் கண்டிப்பாக செக் பண்ணுறேன். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் சிவபரணி, டேக் கேர், பார்க்கலாம்.